விஜயகாந்தோட தேமுதிக கட்சி தலைமை தாங்குவது 105 இடங்களில் போட்டிடுறாங்க. போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் தோல்வி. தன்னுடைய அரசியல் சதுரங்கத்தில் பல்வேறு ஏணிகளில் ஏறி நிறைய பாம்புகளில் கடி வாங்கின ஒரு கட்சியாக அதிமுகவில் ராஜ்யசபா சீட்டு கேட்டு தேமுதிக போகிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் போய் சேரும் அப்படின்றது திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு இன்னொரு பிராந்திய கட்சிகளுக்கு கண்டிப்பாக அழைப்பு விடுத்து தான் ஆகணும். தேமுதிகவுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்க ஜனவரி வரைக்கும் பொறுத்திருக்காம இப்பொழுதே மிக பாமகவுக்கு வந்திருக்க வேண்டியது. ஆனால் இப்பொழுது தன்னுடைய பலம் என்ன, கிராமப்புறங்களில் இன்னும் தங்களுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது அப்படின்றத இந்த வாய்ப்பை தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் எவ்வாறு டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போதும் திமுக மற்றும் அதிமுகவை தாண்டி இன்னொரு பிராந்திய கட்சிக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கிடைச்சிரும். கடந்த 2-3 தேர்தலில் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பேரம் பேசும் வல்லமையில் இருந்தாங்க. அதற்கு முந்தைய தேர்தலில் தேமுதிக இருந்தது. எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படியான ஒரு முக்கியத்துவத்தை பாமக அடையக்கூடிய அந்த தருணத்தில் அதுக்குள்ளே எழுந்திருக்கிற உட்கட்சி மோதல் அவங்கள அந்த இடத்த நோக்கி நகர விடாமல் பண்ணிடுச்சு. இப்பொழுது தேமுதிகவை நோக்கி அந்த முக்கியத்துவம் வர ஆரம்பித்திருக்கிறது. அதற்கான காரணங்கள் என்ன, இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பேரில் நடிகர் விஜயகாந்த் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அடுத்த ஆண்டு 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் 234 தொகுதியிலும் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாரு. 232 முரசு சின்னத்திலையும் 2 தொகுதியிலும் மோதிரம் சின்னத்திலையும் அவங்க போட்டிடுறாங்க. பல தொகுதிகளில் 8%, 10%, 9% அப்படின்ற மாதிரியான அளவுக்கு அவங்க வாக்குகள் வாங்கி தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று இருக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் விஜயகாந்தோட வருகை ஒரு பெரிய அரசியல் வெள்ளமாக தான் பார்க்கப்பட்டது. அதில் மாற்று கருத்தே இல்லை. உடனடியாக 2009 நாடாளுமன்ற தேர்தல் வருது. இப்போ ஏதாவது கட்சியோட கூட்டணி வைப்பாரா விஜயகாந்த் நினைக்கும் போது அப்போ அவர் தனித்து தான் போட்டிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10% அளவுக்கு வாக்குகள் வாங்குறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவங்க திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. யார் இந்த விஜயகாந்த் தேசிய கட்சிகள்லாம் உற்று நோக்குது. இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் தேமுதிகவுக்கு ஏற்படுது. ஆனால் 2011 அவர் கூட்டணின்ற ஒரு கணக்குக்குள்ளே போய் விடுறார். அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாரு. 40 இடங்களில் போட்டியிடுறாங்க. 29 இடங்களில் வெற்றி பெறுறாங்க. எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா தேமுதிகவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸ் தான். ஆனால் தனித்து நின்றதுனால் மட்டும்தான் தேமுதிக மக்கள் அங்கீகரித்தாங்க, அதை வளர்த்துட்டே வந்தாங்க. அவர் எப்போ மீண்டும் கூட்டணிக்குள்ளே போனாரோ அப்போயே அவர் மேலே இருந்த ஒரு நம்பகத்தன்மை மக்கள் கொஞ்சம் இழக்க ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் அதிமுக தேமுதிக இடையிலான கூட்டணின்றது ரொம்ப கசப்பான ஒரு தருணங்களாக தான் முடிஞ்சுது. எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தையே தேமுதிக இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகுது. தேமுதிகவிலேருந்து ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்துட்டு அதிமுக பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்படியான ஒரு அரசியல் புயல் வீசிய காலகட்டமாக அந்த 2011 தேர்தல் முடிவுகளை நம்ம சொல்லலாம். 2016 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தற்கொலை அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுகள் தான் எடுக்கப்பட்டது. அப்பொழுது மக்கள் நல கூட்டணி அப்படின்ற பேரில் ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க. விஜயகாந்தோட தேமுதிக கட்சி தலைமை தாங்குவது 105 இடங்களில் போட்டிடுறாங்க. போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் தோல்வி. விஜயகாந்தே தோல்வியை தழுவுறார். தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் வெறும் 2% குறுகுது. 10%லிருந்து வெறும் 2% அந்த மாற்றம் ஏற்பட்டது. அவருடைய அந்த அரசியல் நிலையற்ற தன்மையினால் அந்த இடத்த நோக்கி நகர்றாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீண்டும் அதே போன்ற ஒரு முயற்சி. இந்த முறை அமமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுது. முதல் 2 தேர்தல்களை தனித்து களம் கண்டு அதன் பிறகு கூட்டணிக்கு கணக்குகள் வந்து அதன் பிறகு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அதன் பிறகு அமமுக என்று தன்னுடைய அரசியல் சதுரங்கத்தில் பல்வேறு ஏணிகளில் ஏறி நிறைய பாம்புகளில் கடி வாங்கின ஒரு கட்சியாக தேமுதிக இருக்குது. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்கும்போது 5 மக்களவை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்ட்டு அதிமுகவும் தேமுதிகவும் ஒப்பந்தம் செய்து கொண்டன. இதில் 5 மக்களவை தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் ஒன்று கூட தேமுதிக வெற்றி பெறவில்லை. ஒரு ராஜ்யசபா சீட்டு இந்த வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதியோட
மக்களவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கான எம்பிக்கள் எண்ணிக்கை 18 ஒரு 6 பேர் காலியாக வராங்க. வில்சன், அப்துல்லா, சண்முகம், வைகோ, சந்திரசேகரன், அன்புமணி ராமதாஸ் இந்த 6 பேர் இடங்கள் காலியாச்சு. அதுக்கு திமுக தரப்பில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்ஆர் சிவலிங்கம். கூட்டணிக்காக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசனுக்கு ஒரு சீட் கொடுத்தாங்க. அதிமுகவில் ராஜ்யசபா சீட் கேட்டு தேமுதிக போகிறாங்க. உங்களுக்கு 5 இடம் கொடுத்தோம், நீங்களும் வெற்றி பெறலை. சரி, நீங்கள் பங்களித்து அதிமுக வேட்பாளர் எங்கேயாச்சும் வெற்றி பெறுவாங்கன்னு பார்த்தா நீங்கள் உங்களோட வாக்கு சதவீதம் எங்களுக்கு எந்த விதத்துலையும் பங்களிக்கலை. அதனால் நாங்கள் ஏன் உங்களுக்கு தரணும்? வேணும்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு 2026 ராஜ்யசபா சீட்டு தரதை பற்றி பரிசீலனை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அதிமுக தலைமை சொல்லிட்டாங்க. இதுதான் இப்போது தேமுதிக முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமை. இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சொன்னபடி தேமுதிக அதிமுக கூட்டணியிலே நீடிக்குதா, இல்லை அந்த கட்சியோட தலைவரான இப்போ பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் எங்களோட கூட்டணி என்ன நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எந்த இடத்துல தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் போய் சேரும் அப்படின்றது ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த கட்சிக்குள்ள நிறுவனர் தலைவரான ராமதாஸுக்கும் செயல் தலைவரான அன்புமணி ராமதாஸுக்கும், அதாவது தந்தை மகன் இடையிலே ஒரு முட்டல் மோதல், ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டுருச்சு. வெளிப்படையாக மேடைகளில் பேசக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. தனி போட்டி கூட்டங்களை நடத்தக்கூடிய இடத்த நோக்கி போயிட்டுருக்கு. ராமதாஸ் ஒரு நிர்வாகிகளை நீக்கினார்னா அன்புமணி ராமதாஸ் அதே நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு தர்றார். இப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு கலகம் அங்கே பிறந்திருக்கு. அதுலேருந்து நியாயம் பிறக்கிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம். அப்படியானால் திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு இன்னொரு பிராந்திய கட்சிகளுக்கு கண்டிப்பாக அழைப்பு விடுத்து தான் ஆகணும். அது சிறிய கட்சி பெரிய கட்சின்ற பேதம்லாம் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடுபடாது. அப்படின்ற அடிப்படையில் தேமுதிகவுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவங்க ஜனவரி வரைக்கும் பொறுத்திருக்காமல் இப்பொழுதே மிக தெளிவாக காய நடத்தினாங்கன்னா இவர்கள் தங்கள் பேரம் பேசும் வல்லமையை குறைந்தபட்சம் மீட்டெடுக்க முடியும். இப்போ திமுகவிட்ட போயிட்டு அதிமுக எங்களுக்கு போன தடவை ராஜ்யசபா சீட் தரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாய்ப்பு தரல, அதனால் நாங்கள் இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பு தர விரும்புகிறோம், ஆனால் அதுக்கு இத்தனை இடங்கள் அப்படி சொல்லும்போது அது ஒரு சரியான நெகோசியேஷனாக இருக்கும். அதே போல் எங்களுக்கு திமுகவில் இத்தனை இடம் தரேன், இவ்வளோ நம்பர்ஸ் தரேன்னு சொல்கிறாங்கன்ட்டு அதிமுக தரப்புலையும் தேமுதிக இன்னொரு தூதும் விடலாம். இப்படியான ஒரு வாய்ப்பு பாமகவுக்கு வந்திருக்க வேண்டியது. ஆனால் அங்கே இருக்கிற உட்கட்சி மோதனால தேமுதிக பக்கம் அந்த காலம் கனிந்து வந்திருக்கு. இப்பொழுது தன்னுடைய பலம் என்ன, கிராமப்புறங்களில் இன்னும் தங்களுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது அப்படின்றத ஜனவரி மாதம் வரை ஒரு மாநாட்டை நடத்தி காட்டாமல் எவ்வளோ முன்கூட்டி ஆகஸ்ட் மாதமே இவருடைய மாநாட்டை கூட்டி தங்களுக்கான வலு என்ன என்பதை 2 பெரிய கட்சிகள்கிட்டையும் எடுத்து காட்டும் போது இவங்க பேரம் பேசும் வல்லமையை கூடுதலாக ஒரு மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அந்த வாய்ப்பு இப்பொழுது தேமுதிக முன்பாக உள்ளது. இந்த வாய்ப்பை தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் எவ்வாறு கையாளப் போகிறார் அப்படின்றத பொறுத்து தான் அந்த கட்சியோட எதிர்காலம் அடங்கியிருக்கு. இது போன்ற விரிவான நுணுக்கமான தகவல்கள் உள்ளடக்கிய வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.